கக்கா, ஆய், மலம் அப்படின்ட்டு முக்கியமான விஷயங்கள பத்தி பிக் பாஸ்ல பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. வயசுக்கு இந்த பேச்சே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நான் என்ன கேக்குறேன்னா, நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள வந்துச்சுன்னா, அப்பா ஆய் கழுவிடப்பா அப்படின்னு சொல்லாம எப்படி ஆய் சொல்லுவாங்க? சொல்லாத, சொல்ல தெரியாம கேட்டா ஓகே. சரி, இப்ப நாங்க எங்களுக்கு கக்கா வருதுன்னு சொல்றதுக்கு பதிலா கக்கா அப்படிங்கிற பதிலா என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? அது மூஞ்சில வைக்காத, சொல்லுங்க. மறந்து போயிடும் போல. என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? என்ன ஆய் வார்த்தை? சொல்லாம நீ எவ்வளவு டிஃபரெண்டா பேசுன. யோ, disgusting ஆ இருக்கா? ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரசிப்பேன் தெரியுமா? disgusting ஆ இருக்கு. disgusting ஆ இல்லாம நீ ஒரு வார்த்தை சொல்லு. ஒண்ணு பேச்சு நான் கக்கா, ரசிப்பேன். கக்கா, கக்கா, கக்கா. அச்சோ. கக்கா சொல்ல வேண்டாம். ஆய் சொல்லலாமா? ஐயோ. மலம் மலம் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இருக்கு. அப்படி கூட இல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் கால் ரெண்டு கால் ஏய், போடுறது. நீ மூஞ்சி பத்தி வைக்க போற கக்கா விதிச்ச மாதிரி reaction தெரியுமா? தெரியுமா? இப்படி எனக்கு ஒரு reaction தெரியுமா? நடந்து போயிட்டு நீங்க கக்கா அப்படி விதிச்ச மாதிரி அப்படி சொல்ல. நான் சொல்றது கேளு. அவர் நல்லா கக்கா வைக்கிறப்ப தீபாவளி வெளிய அனுமதிச்சா. டக்கு நிறுத்தாரு. அப்படி இருக்கு போல. எந்திரிச்சாரு. ஏய், நீ சொல்லு. கக்கா அப்படின்னு சொல்லும்போது திவாகர் டிஸ்காஸ்டிங் என்னது இது அப்படின்ற மாதிரி சம்திங் ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு போல. அதை சுத்தி நடந்த கான்வர்சேஷன் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கிடையாது மேட்ரு. நான் ஆக்சுவலி சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கான்வர்சேஷனை எடுத்து சோசியல் மீடியால நிறைய பேர் என்னது இது இவங்க கக்கா, ஆயி, மலம் இப்பெல்லாம் பேசிக்கிறாங்க. என்னது இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்டா இந்த திவ்யா சபரிப்பா பேசக்கூடிய விஷயங்களா இவங்க தான் டைட்டில் வின்னரா அப்படின்ட்டு நிறைய பேர் திவ்யா அண்ட் சபரி 2 பேரை அடிச்சு இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கக்கா இந்த மலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். காமனான ஒரு விஷயம் தான். அது வந்து முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாட்கள் முன்னாடி, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் சீ தூ அப்படின்ட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலே அது இப்போ கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்போ சீ தூ அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அவங்களுக்கு வராத அந்த கக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னோட கேள்வி. அதனால இஷ்டத்துக்கு நிறைய பேர் வந்து இன்னும் இப்படி இந்த வாரமே இப்படி இருக்கு, இன்னும் போக போக மீதி இருக்கக்கூடிய அந்த 5 நாள் 6 நாள் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே டாபிக் கிடைக்கல, எதுவுமே கண்டென்ட் கிடைக்கல அப்படின்றதால இஷ்டத்துக்கு இதை பத்தி அதை பத்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது வந்து நல்லா இல்ல பாக்குறதுக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.